ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோ பைக் டாக்ஸி நிறுவனத்தில் ரேபிட்டோ பைக் டாக்ஸி மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம், அதில் எவ்வளோ பெட்ரோல் போகும், அப்படி சம்பாதிக்கிறது அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு பார்க்க போகிறோம். ரேபிட்டோ பைக் டாக்ஸியை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரேபிட்டோ ஃபுட் டெலிவரியில் ரேபிட்டோ பைக் டாக்ஸி மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக நீங்கள் பாருங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேபிட்டோ பைக் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சென்னையில் தான் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரைன்னு சொல்லி இந்த 4 இடங்கள்லையுமே ரேபிட்டோ பைக் டாக்ஸி நல்லாவே ரீச்சில் போயிட்டுருக்கு. இந்த 4 ஏரியாக்கள்லையுமே ரேபிட்டோ பைக் டாக்ஸியை மட்டுமே நம்பி முழு நேரமாக வேலை பார்க்குற நிறைய டெலிவரி ஊழியர்கள் எனக்கு தெரியும். நல்லாவே ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக வந்து ரேபிட்டோ பற்றி சொன்னாலுமே ரேபிட்டோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா அவங்களுடைய கமிஷன். எவ்வளோ கமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள பைக் டாக்ஸி நிறுவனங்களில் எல்லாத்துலேயுமே, ஓலாவை எடுத்துக்கோங்க, ஊபர் எடுத்துக்கோங்க, எல்லா நிறுவனத்துலையும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ரேபிட்டோ பைக் டாக்ஸியில் மட்டும்தான் அதிக கமிஷன் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சுங்க. அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க. காலையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 1000 ரூபாய் ரேபிட்டோவில் சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் உங்களால் இந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டிங்க. ஆனால் ரேபிட்டோவோட கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, 20% கமிஷனு. எனக்கு தெரிஞ்சு 20% சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயே தான் அவங்க ரேபிட்டோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 250 ரூபாய் அவங்களுக்கு கமிஷனாக நீங்கள் கொடுக்கணும். நான் சொன்னது ரொம்பவே குறைஞ்சபட்சம். அதிகபட்சமாக 350 ரூபா வரைக்கும் அவங்களுடைய கமிஷன் உங்களுக்கு வரும். நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், ஒரு 250 ரூபா அவங்களுக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். பெட்ரோல் வந்து கம்பல்சரி நான் சொல்கிறேன். நீங்கள் ரேபிட்டோ பைக் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க பிக்கப் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பிக்கப் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நிறைய பேர் பக்கத்தில் போனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு 10 ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆர்டராக தான் அப்படி வரும். உங்களுக்கு கிலோமீட்டர் கொஞ்சம் அடியாகும். அப்படி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர், அதாவது அவர் சென்னையை அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டர் போடுவாங்க. அங்கே போயிட்டு ரிட்டன் எம்டியாக வருவீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய் தாராளமாக நீங்கள் பெட்ரோல் போட்டாகணும். ஓகேவா? இப்போ அவங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா பெட்ரோல் போயிடுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய கமிஷன் ஒரு 250 ரூபா போயிடுச்சு. நீங்கள் ஒரு மதியம் சாப்பிட்ருப்பீங்க, தண்ணி பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிருப்பீங்க, அது ஒரு 100 ரூபா வச்சுக்கங்களேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மாங்குன்னு நீங்கள் மல்லு கட்டினாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ அவங்க கமிஷன்லாம் போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 ரூபாய் சம்பாதிப்பீங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1600 ரூபாய்க்கு வேலை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரேபிட்டோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேபிட்டோ நிறுவனம் ஆர்டர் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக ஓட்டுற நிறைய பசங்க இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாஸ் ஒன்று வாங்கிக்கிறாங்க. அதாவது 160 ரூபா 170 ரூபா நான் இருக்கும்போது இப்போலாம் தெரியல, ஒரு நாளையோட பாஸ், எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது, 0% கமிஷன். நீ எத்தனை ட்ரிப்பெல்லாம் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிக்கலாம், நீ சம்பாதிக்கிற காசு அப்படியே உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்தாங்க. நிறைய பேர் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு 150 ரூபாய் கட்டி அந்த பாஸ் எடுத்துக்கங்க. கமிஷன் மட்டுமே ரொம்பவே அதிகமாக ரேபிட்டோவில் போயிட்டுருக்கும். அதை நீங்கள் தடை பண்ணுறேன்னு அப்படின்னா இது ஒன்று தான் உங்களுக்கு வழி. ரேபிட்டோ நிறுவனம் வரைக்கும் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம் கேட்டால் தாராளமாக ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் கமிஷன் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஆர்டரையுமே கேன்சல் பண்ணாமல், எந்த ஒரு ஆர்டரையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணால் அடுத்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களை உட்கார விட மாட்டாங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணால் அதுக்கப்புறம் வேணாலும் உட்கார வைப்பாங்க. தவிர நீங்கள் கண்டினியூட்டியாக ஆர்டர் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. எவ்வளோ லாங்காக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பயப்படவே வேணாம். ரேபிட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரீமார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் அதிகம், அது மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆனால் ரேபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஜாப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ போட்டு ஓட்டுறீங்களா, ரேபிட்டோவும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். நன்றி.